வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட புது விவோ Y35 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு விவோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா விவோன்னு தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜ் ப்ளஸ் 5000 mAh பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்டெண்டட் RAM 3.0, அப்புறம் 50 MP ட்ரிபிள் ரியர் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ பூஸ்டர் 2.1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஹெட் சார் 1.12, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.82. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128. கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டான் கோல்டு கலர் தான் இருக்கு. சரி, ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோன் தான் இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸாக இருக்கு. ஸோ இதை எடுத்து கீழே வச்சிருவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சார்ஜர் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது. டைப் சி கேபிள் கீழே பார்த்தீங்கன்னா சிம்ஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ சார்ஜிங் ஹைலைட் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 11 volts 4 amp. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட கவரை பீல் பண்ணுவோம். ஸோ ஃபோன் இந்த எல்லோ கலரில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோன் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ட் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் டச் பண்ணுறதுக்கே செம ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெசேஜோ இல்லை ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. அப்புறம் இந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரியான கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த கலர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அப்புறம் வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 188 grams தான் இருக்குது. பரவாயில்ல, நமக்கு 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணவே பார்த்தீங்கன்னா வெயிட் 190 grams கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8.3 mm திக்னஸ் இருக்குது. சரி, ஓகே, இப்போ அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே நம்மளோட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இந்த கலர் இல்லாமல் இன்னொரு பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.58 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் HD+க்கான சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் 90 Hzக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் 90 Hz தான் ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ 120 Hz பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 60 Hz தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸோ 90 Hz தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்வீட் ஸ்பாட். அது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஸ்விட்ச்க்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதனால் வேரியபிளாக பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகும். அப்புறம் டிஸ்பிளேவோட கலர்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். அப்புறம் ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சரை நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 550 nits வரைக்குமே கொடுத்துருக்காங்க. என்ன இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு IPX4 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் அப்புறம் IP5X டஸ்ட் ப்ரூஃப் ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ரேட்டிங் தர மாட்டாங்க. பரவாயில்ல, விவோ நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராசஸர் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் 6 nanometerல பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 680 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஒரே ஒரு நெகட்டிவ்னா கண்டிப்பாக அதோட ப்ராசஸர் தான். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 680 ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 15,000 rupees கீழே இருக்கிற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 680 பார்த்தீங்கன்னா டே டு டே பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணிடுறோம். ஆனால் கேமிங்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ அது மாதிரி ஹெவி டாஸ்க் பார்ப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணும். மெயினாக அந்த ஸ்னாப்ட்ராகன் 680 என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 4G சிப்செட். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா
15,000 ருபீஸ்க்கு மேலே வர எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5G சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ விவோவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு சிப் செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் இந்த ஃபோனில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் வந்து இருக்குது. பட் என்ன அவ்வளோ ரேம் வச்சு என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 5000 mAhக்கான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க, 120Hz கொடுக்காம. அதனால் அது பார்த்தீங்கன்னா நல்லா சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் snapdragon 680 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பவர் எஃபிஷியன்டான சிப். அதனால் நம்ம வந்து பேட்டரியை பற்றி கவலையே பட தேவையில்லை. இது போக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44 Hzக்கான வேறு லெவல் சார்ஜர் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா செம குயிக்காக செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50MP f 1.8 அபர்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2MP மேக்ரோ 2MP டெப்த் கொடுத்துருக்காங்க. அதோட அபர்சர் பார்த்தீங்கன்னா f2.4. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்கலாம் அந்த டெப்த் சென்சரை தூக்கி. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்ஸ் ஆமாம். போர்ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் ஃபில்டருமே வந்து கொடுத்துருக்காங்க, லைட் எஃபெக்ட். ஸோ போர்ட்ரேட் மோடுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து பிடிக்குன்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ இருக்குது, வீடியோவில் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 1080p 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ, பனரோமா, டைம் லேப்ஸ், 50MP மோட், ப்ரோ மோட், டாக்குமெண்ட், டபுள் எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபோனில் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கலாம். அது போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த சிங்கிள் ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா செம லவுடாக வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ ஆடியோ பூஸ்டர் 2.1 ஒரு டெக்னாலஜி வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து செக் பண்ணுறதுக்கோசரம் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா செம லவுடாக இருந்துச்சு. ஸோ ஸ்பீக்கர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது தான். அடுத்து சாஃப்ட்வேர் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து விவோட ஃபன் டச் ஓஎஸ்ஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் டச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து எந்த மந்தில் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 1க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்டு 12னால நமக்கு வந்து இதுலேயுமே நம்ம வந்து கலர் பேலட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபன் டச் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததுக்கு இப்போ செம ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ப்ளோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளோட்டர்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ ப்ளோட்டர்ஸ் நம்ம வேணாம்னா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நல்லா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 8+128. ஸோ 8+128 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,500. ஸோ 18,500 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வருதான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட கேமராஸாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட சார்ஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. என்ன நமக்கு வந்து ப்ராசஸர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ snapdragon 680க்கு பதிலாக 695 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபோன் வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ஃபோன் வந்து A to Z மொபைல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.